ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு மங்களகரமான
இந்த தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷம் ராசியிலேருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. சனி பகவான் கும்பம் ராசியில் பயணமாகிறாரு. குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களை எவ்வித மாற்றங்களையும் தாக்கத்தையும் நன்மைகளையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டில் விருச்சிகம் ராசி மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 12 வருஷத்துக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு களத்திரஸ்தான குரு 7ஆம் இடத்து குருவாக இந்த குரோதி ஆண்டில் வராருங்க. அது மட்டுமல்ல, குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது. லாபஸ்தானம், தைரியஸ்தானம், மூத்தவர்களால் அனுகூலங்கள், இந்த மாதிரி அமைப்பு அடையும்படி குருவின் பார்வைகள் விழுகிறது. இந்த 2024 இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமான திருமணம், கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல், படிப்பு ஆகிய காரியங்களை குறிப்பிடும் ஸ்தானத்தில் பயணம் பண்றாருங்க. வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதார நிலையில் இருந்த தடை தாமதங்கள், முட்டுக்கட்டைகள் அகலும். வரவேண்டிய தனவரவு, பொருள் வரவு, பாக்கிகள் வந்து சேரும். கடன்கள் அடைபடும். குருவின் பார்வை குரு இருக்கும் இடத்தை விட குருவை பார்க்கும் இடம் பரிசுத்தம், கோடானு கோடி நன்மைகள் பெறுகின்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவதற்கேற்ப குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்கிறாரு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நேரம் வந்துவிட்டது. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள், சிக்கல்கள், வாக்குவாதங்கள் மறையும். குடும்ப உறவுகளிடையே உறவுகள் மிளிர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும். வெளிநாடு, வெளி மாநிலம் தொடர்புடைய தொழில் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் மீண்டும் விரிவுபடுத்தப்படும். வேலைகள் கிடைக்கும். கை நிறைய சம்பாதிக்கும் அமைப்பு, சொத்து வாகனங்கள் வாங்கும் அமைப்பு, வசதி வாய்ப்புகள் பெருகும். குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுடைய கேந்திராதிபதி தோஷம் கொடுக்க மாட்டாருங்க. சுப காரியம், திருமணம், கூட்டு தொழில் போன்ற நன்மைகளை மிக அபரிவிதமாக செய்வார். 3ஆம் இடத்தை பார்ப்பதனால இளைய சகோதர சகோதரிகளின் நன்மைகள், முயற்சிகள் பலிதம் ஏற்படும். பொருளாதார நிலைகள் மற்றும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள், கடன்கள் அடைவது, வருமானத்தில் சேமிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். 4ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற பயணம் செய்கிறார். இது சசமகா யோகம் உங்களுக்கு ஓடோடி வரப்போகுதுங்க. வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அருமையான வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளம். சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு, கடன் நோய் எதிரி என சொல்லப்படும் மேஷராசியும் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. வேலையில் இருந்த சிக்கல்கள் அகலும். வேலையிலிருந்த சுப செலவுகள் மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள், விரும்பிய இடமாற்றங்கள் சிலருக்கு அமையுது. வெளியூர், வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, நீண்ட இழுபறிக்கு பின்னாடி இழுபறியா போயிட்டு இருந்ததெல்லாம் மாறி இப்பொழுது நடக்கும். வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் தந்தாலும் இதுவரை தேவையற்ற அலைச்சல் திருச்சல்கள் மாறும். வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குங்க. இந்த குரோதி ஆண்டுல இறுதியில சனி ராகுவோட இணையறார். தேவையற்ற செலவுகள் குறையும். செய்யும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும்.
கேது பகவான் தொழில் முன்னேற்றத்தையும் வீடு மனை வாங்கும் யோகத்தையும் கொடுப்பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.